இன்னைக்கு இருக்கிற அவ்வளோ மில்லினியர் எல்லாமே இந்த புக்கு படிச்சு தான் வளர்ந்துருக்காங்க. நான் பார்த்த மென்டார் குரு எல்லாம் அவங்களா தான் சக்சஸ் ஆகுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த சீக்ரெட் கண்டுபிடிச்ச பிறகுதான் தெரிஞ்சது, இவங்க அப்பாவுக்கு அப்பா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் தான் அந்த அவர் தான் இந்த ஆளு. ஓகே, என்னுடைய ஃபுல் ட்ரைனிங்கோட சாராம்சம் இந்த புக்கில் இருக்கும். இவர் வந்துட்டு இப்ப இருக்கிற கோல்டன் ஏஜ்ல மக்கள் ஏன் முன்னேற மாட்டேங்கிறாங்க, சிம்பிளா யோசிக்க மாட்டேங்க சிம்பிளா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மனுஷனால எவ்வளவோ சாதிக்க முடியும், ஆனா அது ஏன் சாதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு, அது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு. ஒரு 100 பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. 25 வயசுல இருக்கும்போது நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆளா ஆவீங்கன்னு கேட்டப்போ எல்லாரும் தான் வாழ்க்கையில பெரிய பணக்காரனா ஆவேன், பெரிய சக்சஸ்ஃபுல் ஆவேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பேசும்போது என் உடம்பு புல்லரிக்குது. அவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயத்த இப்ப இன்னைக்கு பேச போறோம். உலகத்துல 25 வயசு இருக்கும்போது நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் அந்த வயசு இருக்கும்போது எல்லாரும் பெரிய பணக்காரனா ஆக போறேன், பெரிய பிசினஸ் மேனா ஆக போறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஓகே, சில கான்ஃபிடன்ட் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்கள பத்தி பேசல. பட் ஜென்ரலா சின்ன பிள்ளைகள் நினைச்சது இல்லை, ஏன் 50 வயசுல நடக்கிறது இல்லை? எல்லாம் பெரிய ஆயிரம், என் பிள்ளை அதாவப்புறா, என் பிள்ளை இதாவா அப்படிலாம் சொன்னாங்களா? அப்படியே நடக்கிறது இல்லை. எனக்கு சொல்லும்போது சோசியல் அப்படியே நம்பர்ல சுவிட்சில் அடிக்கலாம், இவன் பரணி நட்சத்திரம், இவன் தரணி கட்டி ஆளுவான் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அவன் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு என்ன பண்ண நான் தான் தெரியும், என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு தெரியல. நீ ஏன் அந்த இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நினைச்ச மாதிரி நடந்திருக்கா? அப்படி நடக்காம ஏன் போயிருது? என் பிள்ளை பாரு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வருவான் பாரு என் பிள்ளை ஃபியூச்சர்ல. சரி பார்த்துலாமா, 25 வருஷம் கழிச்சு அப்படி வரும். அவங்க லைஃப்ல எல்லா சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைச்சிருமா? ஏன் நடக்கிறது இல்ல? ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைகிட்ட சொல்றாங்க, படிப்பு தான் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா ஸ்கூல் போய் 2வது ரேங்க் எடுத்தவங்க, ஒரு நல்லா படிச்சவங்க. ஆனா அவங்க இன்னும் பணம் சம்பாதிக்கல, எதுவுமே இல்லை, ஒரு சின்ன சின்ன கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க பசங்களுக்கு வந்து கொடுக்குற ட்ரைனிங், படிங்க நல்லா படிக்குது, படிப்பு தான் முக்கியம். இப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமும் அதை தான் சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுத்தது. அப்புறமா காலேஜ்ல முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் அந்த ஒர்க் இன்கம் எல்லாம் பார்க்கும்போது இது வாழ்க்கையை மாத்தது அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. ஒவ்வொருத்தரும் திணறி திணறி போய் வரும்போது பிள்ளைகளுக்கு அது செய்ய முடியாம கடன், எந்த பிசினஸ் பண்ணாலும் தோத்து போறது, பணம் இல்ல கடத்தை வாங்கி குழுல வாங்கி வாங்கி அதுல மூழ்கி போறது, இப்படி எல்லாமே அதுல மூழ்கி மூழ்கி போகும்போது நான் நினைச்சு பார்த்தேன், இதை ஏன் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல இவங்களா? இதெல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு தானே போறீங்க, ஸ்கூல்ல போய் தான் புரியல. ஸ்கூல்ல கண்டிப்பா போகணும், ஓரளவு படிக்க தெரியணும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் காலேஜ் டிகிரி அதுவும் படிக்கிறது தப்புன்னு சொல்லல. ஆனா படிச்சா ஜெயிச்சிருவோம்னு ஒரு நினைப்பு இருக்கலாம், உலகத்தை பெருசா ஆண்டலாம் எல்லாம் தெரிஞ்சலான்னு. அதுதான் கேள்வி. இப்ப ஸ்கூல்லாம் தெரியுது, காலேஜ்னா தெரியுது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, இந்த காலேஜ் இருக்குன்னு. இது எங்கன்னு தெரியும்? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி வளர்ந்து வராங்களோ அந்த கற்பனையில நம்ம பிள்ளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலை செஞ்சதில்ல. படிச்சு என் பிள்ளை படிச்சா வேலைக்கு போவான், நிறைய சம்பாதிப்பான் அப்படின்னு அவங்க வாழ்ந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க இப்ப நம்மளை வளர்க்குறாங்க. அப்போது நம்ம அந்த 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 வளர்க்கப்பட நேரத்துல தான் நம்ம எப்படி அவங்கள பயந்து பயந்து நம்ம வாழ்ந்துருக்கோம். முதல்ல தாய் தகவல் மரியாதை அது வேற, பயம் வேற உண்டு. இந்த மாதிரி வளரும் போது நம்ம அந்த எந்த அடுத்த ஸ்டெப் எதுவும் செய்ய முடியல, ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமா பண்ண முடியாது. ஏன் அவங்க கூட பேசாத, ஏன் இவங்க கூட பேசாத, அவங்க கூட விளையாடாத, இவன் நல்ல பையன், அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை. அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அந்த நம்ம மைண்டு அவங்க பயந்து பயந்து நம்ம எதுவுமே செய்யாம கடைசி காலத்துல நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆக முடியாத காரணம் அதான். அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டோ அல்லது அவங்கள நின்று பயந்தோ அப்படி வந்துருவாங்க. குழந்தைகளை பயப்படுறதோ அல்லது அப்ரூவல் கேட்கறதோ அப்படி வைக்காம இண்டிவிஜுவலா வளர்க்கணும்னு சொல்றதுக்கு இது பின்னாடி தான் காரணம். ஏன்னா அது கான்ஃபிடன்ஸா வளரும். காலம் ஃபுல்லா என்கிட்ட அப்ரூவல் கேளுன்னா என்கிட்ட அப்ரூவல் கேளு, என்கிட்ட கேட்க இவங்க போட சொல்றது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சோடனே ஒண்டாடிட்டு அப்ரூவல் கேட்காம இது பண்ண கூடாது, அவ போச்சு அப்ரூவல் ஆயிட்டு. இல்லது என் புருஷன் சொல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன், அப்ரூவல் அங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோன்னா நாளைக்கு என் பிள்ளைட்டு ஒரு வாரத்தை கேட்டுடும் அப்ரூவல். காலம் ஃபுல்லா அப்ரூவல் கேட்டே அவங்க கதை முடிஞ்சு போயிடும். அப்படி நினைக்கிறானா? நம்ம நினைச்சபடி ஏன் வாழ முடியல? ஒன்று வந்து படிப்பு, எதையாவது நம்பி 12 மணி நேரம் வேலை பார்த்து நான் 5000 சம்பாதிக்கேன், அதனால நான் இப்போ டிகிரி போட்டிருக்கேன். நான் இப்போ +2 படிச்சதுனால டிகிரி போட்டா எனக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கு எல்லாத்துக்கும். இந்த 99% இந்த உலகத்துல ஏன் முட்டாளா இருக்காங்க அப்படின்னா யாருக்கிட்ட கேட்கணும் அப்படி தெரியாது. இந்த ஒண்ணு விஷயம் போதும், அவன் கடைசி வரைக்கும் முட்டாள இருந்துக்கிட்டான். கவலைப்படாத, அவன் ஜெயிக்க மாட்டான். கரெக்டா இல்லையா? யாரை பத்தி கேட்கணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு நெட் மார்க்கெட்டிங் அதெல்லாம் சும்மா ஏமாத்தல அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 சொல்றான், ஓகே டன். அவன் டீ குடிச்சிட்டு பேச்சு எடுத்துருக்கான், அவன் நம்மகிட்ட அப்படி சொல்றான். அவன் பத்தி கேட்டா இந்த வழியில போனா நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு தெரியவே தெரியாது சார். யாரெல்லாம் முன்னாடி வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க, நம்ம சொந்தக்காரங்க யாரெல்லாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி போவோம். அவங்க ஒரு டைரக்ஷன்ல போவாங்க, நம்ம ஒரு டைரக்ஷன்ல போவோம். அந்த மாதிரி இது. அது ஒன்று. ரெண்டாவது நம்ம வாத்தியார் யாரும் நம்ம ஸ்கூல் வாத்தியார் சொல்லி கொடுத்தா அவருக்கு சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கறது. ஒரு இடத்துல வந்து அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணாங்களா, அப்போ வந்து நெட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஜாயின் பண்ணிருக்காங்க. வாத்தியார் சொல்லிட்டாரான், ஏலா இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, ஏமாத்தி போடானா அதெல்லாம் செய்யாத அப்படின்னாரு. உடனே கிளாஸ்ல உள்ள 60 பேரும் ஜாயின் பண்ணல. அவனும் சொல்றது என்ன தெரியுமா? நம்ம வாத்தியாரு
நம்ம டீச்சரே வந்து இது ஏமாத்து வேலைன்னு சொல்றாரு. நீ அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்க, உன் கூட நான் எப்படி ஜாயின் பண்ண முடியும்? அந்த வாத்தியாரை மட்டும் நம்பிட்டாரு, இவர் வந்து புத்திசாலியா இருப்பாரு, முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கு என்னோட ஸ்கூல் வாத்தியார் டீச்சர்ஸ் வந்துட்டாரு, நிறைய பேரை நான் வந்து திரும்ப பாக்குறேன். அவங்க நான் எந்த இடத்துல நான் அவங்ககிட்ட படிச்ச காலமும் நான் இப்போ அவங்களை பாக்குற காலமும் எவ்வளவு கேப். 35 வருஷத்துக்கு அப்புறம் என் ஸ்கூல் டீச்சர் பார்த்தேன். ஜெனரல் பார்க்கும்போது அவங்க ஒரு டீச்சரா இருந்தாங்க, அப்புறம் ஒரு இது அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க பையன் நடந்த விஷயம் ரொம்ப அன்கம்ஃபர்டா இருந்துச்சு எல்லாருக்கும். அவங்க பையன் பிஹேவ் பண்ண விஷயங்கள் அதான் பண்ணும்போது ஸோ எங்கேயோ இடத்துல ஜெயிச்சிட்டாங்க, ஒரு இடத்துல கொட்டை விட்டாங்களே அப்படின்ற மாதிரி. நம்ம சொல்ற எல்லா செக்மெண்ட்லையும் ஜெயிக்கணும், ஹெல்த்ல ஜெயிக்கணும், வெல்த்ல ஜெயிக்கணும், மக்களோட ரிலேஷன்ஷிப்ல ஜெயிக்கணும், நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுல ஜெயிக்கணும். அந்த நாளில் எங்கேயாவது ஓட்ட விழுந்துச்சுன்னா ஜெயிச்சு பிரயோஜனமே இல்லை. ஹெல்த் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஹெல்த் சூப்பராக வச்சுட்டு பணம் இல்லாட்டினாலும் பிரயோஜனம் இல்லை, மக்களை சுற்றி நமக்கு யாருமே எதுக்குமே செய்யறதுக்கு ஆள்கள் என்ன பிரயோஜனம் இல்லை, எல்லாமே இருக்கு நம்ம சந்தோஷமா இல்லை அப்படின்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ஏன் நம்ம வந்து வாழ மாட்டோம்? 9th ஒன்றரை சொல்ல மாட்டாங்க சார், சிந்திக்கிறது கிடையாது. சிந்திச்சாலும் சிந்திக்க விட மாட்டாங்க, சிந்திக்க விட மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், 8th ஸ்டாண்டர்ட்ல அதாவது 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது கணக்கு வாத்தியாருக்கு என் கூட என்னுடைய கல்வி கூட படிக்கவேன், அவன் கணக்கு தப்பா போட்டிருக்காரு. இவன் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீ எனக்கு சொல்லி கொடுக்கறதா அப்படின்ட்டு அந்த பையனை கூட்டு போய் ரொம்ப பரம்பரை அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாரும் சேதம் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கணக்கு பார்க்கும்போது கரெக்டா அவன் சொன்னதுதான் கரெக்ட், வாத்தியார் போட்ட கணக்கு தப்பு, அவர் சொன்ன மெத்தட் தப்பு. கணக்கு கரெக்டா மெத்தட் சொல்ல கொடுக்க மெத்தட் சொல்லுவாங்களா ஷார்ட்கட்ல, அந்த மாதிரி சிந்திக்க விட மாட்டான். அப்படி ஒரு வளர்ச்சியா வரும்போது அவனை தடுக்குதாங்க. சரியான பேச்சு யோசிக்க மாட்டாங்க. இப்ப நாங்க ஒருத்தன் வந்து ஒரு டீல் முடிச்சிடணும், என்னாச்சு அப்படின்னா அவன் பைசா ரிப்ளை பண்ண மாட்டான், ஏன்னா பணம் கேட்காங்க அப்படின்னு தர மாட்டான். போன் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க, ரீட் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன காமன் சென்ஸ், நான் பணத்தை வாங்க விட போறேன், நான் பணம் வாங்க விட மாட்டேன். அவன் டிலேட் பண்ணி போஸ்ட் பண்ணி யோசிக்க மாட்டேங்காங்க மக்கள். இப்போ பணத்தையும் நான் வாங்குவேன், அப்புறம் அவன் மோசமான ஆளுன்னு முடிவாயிடுச்சு. இவன் சரியான முதுகெலும் மூலம் தொடர் அடிங்க அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஏன் யோசிக்கல? எப்படி உன்ட்ட கொடுக்கணும், அதை நல்லபடியா பேசி கொடுத்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல போற வேண்டியதானே? தெரியல அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியல, அப்படியே தெரிஞ்சு எதனா ஒண்ணு கேட்டாலும் ஏய் போய் வேலையை பாரு, இதெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படி சொல்லிடுவாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க சொல்றதை மட்டும்தான் நம்ம செய்யணும்னு ரோபோ மாதிரி நம்மள அப்படியே இதுவாயிடுச்சு. அதனால நம்மளும் யோசிக்கிறது இல்லை, யோசிச்சு கேட்டாலும் பதில் இல்லை. அவங்க சரி மாதிரி நம்மளை செய்ய சொல்ற தப்பு, நம்ம சொல்ற மாதிரி மத்தவங்களை செய்ய சொல்ற தப்பு. ஏன்னா எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் தப்பா போலாம், அதனால அப்படி சொல்ற தப்பு. தென்